AN-32 ரக விமானம் குறித்து உறுதியான தகவல் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவித்துள்ளார். மறுபுறம் காணாமல் போன தனது மகனை மீட்டு தருமாறு விமானத்தில் சென்ற 29 பேரில் ஒருவரான முத்துகிருஷ்ணனின் தாயார் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார். கடந்த 22ஆம் தேதி காலை அந்தமானின் போர்ட் பிளேர் நோக்கி புறப்பட்ட இந்திய விமானப்படையைச் சேர்ந்த AN-32 விமானத்தின் நிலை குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை. சென்னையில் இருந்து 151 கடல் மைல் தொலைவில் விமானத்தை தேடும் பணிகள் நடந்து வருகின்றன. 18 கப்பல்கள், 24 விமானப்படை விமானங்கள், கடலோர காவல்படை படகுகள் மற்றும் மீனவர்களின் படகுகள் மூலம் AN-32 விமானத்தை தேடும் பணிகள் முழுவீச்சில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் AN-32 விமானம் குறித்து உறுதியான தகவல் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை என மக்களவையில் பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவித்துள்ளார். விமானத்தை தேடும் பணி தொடரும் நிலையில் விமானத்தில் பயணித்த தன் மகனை பத்திரமாக மீட்டுத் தர வேண்டும் என முத்துகிருஷ்ணனின் தாய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து மத்திய மாநில அரசு அதிகாரிகள் உரிய பதிலை தெரிவிக்கவில்லை என்றும் அவர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். நீங்க கண்டுபிடிச்சு தாங்க, என் பேரும் பேத்தியெல்லாம் மனவேதனையில கிடக்கு. நாங்க குடும்பத்தோட வேதனைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னும் கவர்மெண்ட் ஒரு பதிலும் சொல்லலை. என்ன செய்ய முடியும்? பிள்ளைல ஆகி போயிருக்கான். பிள்ளைனையே கண்டுபிடிக்கலன்னு சொல்லுதாங்க. நீங்க தான் எங்களுக்கு கண்டுபிடிச்சு தரணும். விமானத்தில் சென்ற 29 பேரின் குடும்பத்தினர் தங்கள் அன்பிற்குரியவர்களின் நிலை பற்றிய தகவலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப ஆய்வு மையத்திற்கு சொந்தமான சாகர் நிதி கப்பல் வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் விமானத்தை கண்டுபிடிப்பதில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக தேசிய கடல்சார் தொழில்நுட்ப ஆய்வு மைய இயக்குநர் சதீஷ் தெரிவித்துள்ளார். கடல் கொந்தளிப்பாக இருப்பதால் சாகர் நதி கப்பல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து சேரும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இதனிடையே தேடுதல் பணியில் தொழில்நுட்ப குறைபாடுகள் ஏதும் இல்லை என கடந்த ஆண்டு வங்கக்கடலில் மூழ்கிய டார்னியர் விமானத்தை கண்டுபிடிக்கும் பணியில் முக்கிய பங்காற்றிய ஓய்வு பெற்ற கடலோர காவல்படை IG சர்மா தெரிவித்துள்ளார். I don't think there is any lack of technology in it. The search operation at sea, as I said, is a very, very tedious operation. It is like picking up a pin in a haystack. And most important is the time and position of the aircraft where it has gone missing, so as to localize the search operation. And in absence of all these data, the search which has mounted is commendable, and it is one of the largest search operations. விமானம் காணாமல் போய் நாளையுடன் ஒரு வாரம் ஆகும் நிலையில் விமானத்தில் சென்றவர்களின் நிலை குறித்த தகவலுக்காக இந்தியாவே காத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.